ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஐபிஓ லான்ச் ஆனது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு தான் அப்படின்னு? ஆமாங்க, வாங்க இந்த ஷார்ட்ஸில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வேறு எந்த கம்பெனியும் இல்லைங்க, ஸ்வதேஷி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி. இதோட ஐபிஓ தான் கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா ஜென்ரேட் ஆச்சு. இந்த ஐபிஓட ப்ரைஸ், ஒரு ஷேரோட ப்ரைஸ் 25 ரூபா. கிட்டத்தட்ட 40,000 ஷேர் ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணது வேறு யாரும் இல்லை, வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். 1906 ரிலீஸ் ஆச்சு அந்த ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ மூலமாக ஜென்ரேட் ஆன அந்த காசை வச்சு 2 ஷிப்பு வாங்கினார். ஒன்று எஸ்எஸ் காலியா, இன்னொன்று எஸ்எஸ் லோவா. இந்த 2 ஷிப்பையும் வச்சு, அதாவது தூத்துக்குடி கொழும்பு இதுக்கு நடுவில் இருந்த பிரிட்டிஷுடைய மோனோபோலியை, அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோனோபோலியை அவர் தடுக்கணும், அந்த ஆதிக்கத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த 2 கப்பலை அந்த போக்குவரத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க பிரிட்டிஷ் சைடில். எல்லாருக்கும் கொடாலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா டிக்கெட் ப்ரைஸை ₹1 அப்படின்னு குறைச்சாங்க. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு வஉசி என்ன பண்ணாருன்னா, டிக்கெட் ப்ரைஸை கிட்டத்தட்ட 50 பைசா அப்படின்னு குறைச்சார். நல்லாவே பிஸ்னஸ் போச்சு. பட் ஆனால் இதை பொறுத்துக்க முடியாத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவர் தேச துரோக குற்றத்துக்காக ஜெயிலில் போட்டாங்க. அவரோட கம்பெனியை நிர்மூலமாக்கினாங்க. என்னதான் இருந்தாலும் முதல்ல ஐபிஓ ரிலீஸ் பண்ணி ஒரு முதலீட்டு விஷயத்தை ஒரு புரட்சி, அதாவது ஆதிக்கத்துக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாக மாற்றின வாவு சிதம்பரம் பிள்ளை ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி புக்லேயுமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவரை பற்றி ஃபர்தராக தேடி படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.